சுலைமான் நபி அவங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பாக்கியம் அளவுக்கு வேற யாருக்குமே கொடுக்கல. எல்லாருக்கும் என்ன கொடுத்துருப்பான்? காசு பணத்தை வேண்டாம் கொடுத்துருப்பான், பங்களாக்களை கொடுத்துருப்பான், வசதிகளை கொடுத்துருப்பானே தவிர இவர் கொடுத்தது அவருக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பாக்கியங்கள். இந்த செல்வம் செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லுபடி காற்று கேட்டு நடக்கும், ஷைத்தான்கள் ஜின்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க, பறவைகளுடைய மொழிகள் அது என்ன பேசுதுன்னு இவருக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாம் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அவரே சொல்றாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகையில் அகதி பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடுத்துரு. அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியெல்லாம் கொடுத்ததுனால இந்த சாதாரண அற்பமான ஒரு சிறிய அளவிலான செல்வங்களும் செல்வாக்கும் மனுஷனை தடம்புரல வைக்கித, இவரை எவ்வளவுக்கு தடம்புரல வச்சிருக்கணும். இந்த பணம் காசு அதிகாரம் இதெல்லாம் மமதை இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கணும். இதெல்லாம் ஏற்படுத்தாத அளவுக்கு அவர் எப்படி காத்து கொண்டாரு? அவர் அழகா சொல்றாரு, இது எதுக்கு எல்லாம் தந்திருக்கான் தெரியுமா? லி எபுலுவனி அஷ்குர அம் அக்ஃபுர், நான் இதற்கு ஒழுங்கா நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறேனா என்பதை இறைவன் சோதித்து பார்ப்பதற்காக தந்திருக்கிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது எனது இறைவனுடைய அருட்கொடை. அப்ப என்ன ஒரு உயர்வான நிலையை நம்ம அடைந்தால் கூட அது நம்மளை கெடுத்துறாம, நம்மளை ஒரு ஸ்டடியாக நம்ம உள்ளம் நாசமா போயிடாம சரியான முறையில் வைத்துக் கொள்வதா இருந்தா அதுக்கு என்ன வரணும்? நன்றி செலுத்தணும் இறைவனுக்கு. எப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்திடுறோமோ இது என்னால் ஆனதுங்கிறது போயிருமா இல்லையா? எப்ப நம்ம நன்றி செலுத்துவோம்? அடுத்தவர்களால் நமக்கு ஒன்று கிடைத்திருந்தா தான் நன்றி செலுத்துவோமே தவிர நம்மளா உழைச்சி நம்மளா ஒரு பொருளை தயாரிச்சுட்டு யாருக்கா நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்த மாட்டோம். நன்றி யாருக்கு செலுத்துவோம்? இன்னொரு மனிதன் நமக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்ப நம்மள்ட்ட ஏராளமான செல்வங்கள் நம்ம உழைப்பினாலதான் கிடைச்சு நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்மள்ட்ட ஆணவம் வந்துடும். நம்ம உழைத்தே பெரிய செல்வங்களை அடைந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? இது உழைப்புனால மட்டும் எனக்கு கிடைக்கல, இது அல்லாஹ்வுடைய அருள்னால தான் கிடைச்சிருக்குது. அல்லாஹ்வா பார்த்து எத்தனை பேர் உழைக்கிறாங்களே? உழைக்கிற எல்லாரும் பணக்காரனா இருக்கிறாங்களா? கம்மியா உழைக்கிறவங்க பணக்காரனா இருக்கிறாங்களே? நம்ம உலகத்துல பாக்குறோம், அதிகமாக உழைக்கிறவர்கள்ல கொஞ்சம் பேர் பணக்காரர் ஆயிருக்கிறாங்க. ஆனா அதிகமாக உழைக்கக்கூடிய பல பேர் பணக்காரர் ஆகாம இருக்கிறாங்க. கம்மியா உழைக்கக்கூடியவர்கள் பல பேர் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. உழைக்கவே செய்யாதவர்கள் கூட செல்வந்தர்களாக இருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இந்த உழைப்பு நம்ம வெளியில சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தானே தவிர இதுக்கெல்லாம் மிஞ்சி இறைவனா பார்த்து தான் இதை தர்றான் அப்படி நினைத்து கொண்டோமையானால் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களா ஆயிருவோம். எப்ப நன்றி செலுத்திடுறோமோ நம்மால் ஆனதுங்கிறது ஒளிஞ்சிருமோ ஒழியாதா? நம்மால் தான் ஆகுதுன்னு ஒளிஞ்சு போச்சுன்னா அது மனசுக்கு நிம்மதி தானே, திமிர் வராதுல.